அமமுக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்ய பிப்ரவரி இறுதி வரை அவகாசம் உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைய வேண்டும் என்பது நயினார் நாகேந்திரனின் விருப்பம் என்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியலில் நிலவி வருகிறது. நான் ஏதோ இதை அதீத நம்பிக்கையிலெல்லாம் சொல்லலை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை 4 முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏற்கனவே பாஜக எடப்பாடி போக மாட்டேன் கடைசியில் நயினார் நாகேந்திரன் வந்து இவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய நண்பன் நயினார் நாகேந்திரன் அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. நான் எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தை தான் செயல்படுத்த முடியும். சரி, அவரு அறிவிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா நான் பிஜேபியோட கூட்டணி இருக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்துல அவர் பெரும்பான்மை அவங்களுக்கு எடப்பாடிக்கு தான் இது பண்ணிருக்காங்க. அமித்ஷா எந்த செயற்குழு இப்ப நடந்துச்சு அவங்களுக்கு நடந்துச்சு எடப்பாடி திமுக. சரி, அதுல இப்ப பெரும்பான்மை அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்தாங்கிறத அவர் தன்னோட மெஜாரிட்டியா காட்டியிருக்காரு, பிஜேபி காட்டியிருக்காரு. அது பிஜேபிக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது பிஜேபி அதை என்னன்னு பாக்கணும். நீ எங்களை இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் திரும்பி சொல்றேன், திரும்ப சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி அடையும். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் நான் சொல்லிட்டேன். அதனால யாரை வீழ்த்துவீர்கள், அதுக்கு அவங்கள வீழ்த்துறதுக்கு இவங்களை வீழ்த்துறதுக்கு எதிரியை வீழ்த்த போறீங்களா இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களான்னு கேட்டா, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இன்னும் ஒரு 1.5 மாசத்துல புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.